ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஜோதிட அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள், நமது நேயர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்க போறோம். அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உத்தரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. ஆடி மாதத்தை பொறுத்த வகையில சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் செய்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குது. ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருமண விசேஷங்கள் மட்டும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நீண்ட காலமாகவே நமது தமிழர் பண்பாட்டுல இருந்து வருது. அந்த வகையில திருமண சுபகாரியங்கள் தவிர்த்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு, அதுலேயும் குறிப்பா அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அம்மன் அருள் பெறக்கூடிய ஒரு அம்மனோட தரிசனங்கள் பெறக்கூடிய, அம்மனுக்காக செய்யக்கூடிய அப்படிங்கிறது, அம்மாவை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஆடி அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அமாவாசை தினங்கள்ல ஆடி அமாவாசை மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும், அதே நேரத்துல முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை இந்த அமாவாசை தினத்துல பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அனைவரும் பாத்தீங்கன்னாக்க முன்னோர்களை நினைத்து வழிபடுறதும், குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு தினம் இருக்குது. தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆடி மாதத்தின் பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசி நேர்களை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா, காலபுருஷனின் 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வகையில ராசியில எந்த ஒரு கிரகங்களும் ஆட்சி மட்டும்தான் உண்டு, புதன் மட்டும். மற்றபடி உச்சமடையக்கூடிய எந்த ஒரு இடமும் அங்க இல்லை. அதே நேரத்துல இரட்டைத்தன்மை உடையவர்கள் நம்ம மீனராசி அன்பர்கள். அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரீமா சந்தோஷப்படுறதும், அதே நேரத்துல சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா வருத்தப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே உண்டு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, புத்திசாலித்தனத்தோட அணுகிறது, எதையும் அறிவுபூர்வமாக அணுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. அதே நேரத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிற குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கு. அதுவும் அறிவு சார்ந்த விஷயத்துல குணம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. எப்படின்னா, அவங்களுக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு சொல்றது, அதை புரிய வைக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப சிறப்பா செய்யறவங்க தான் நம்ம மிதுன ராசி அன்பர்கள். அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த வகையில பார்த்தோம்னா, சுயநலம் இல்லாதவர்களா இருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு சாதுரியமா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. அதே நேரத்துல தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல கவனம் எடுத்துக்கக்கூடியவங்க, தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்துல நல்ல கவனம் எடுத்துக்கக்கூடியவர்களா இவங்க இருக்கிறாங்க. அது சார்ந்த விஷயத்துல ரொம்ப தெளிவானவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஆமா, அந்த வகையில பார்த்தோம்னா இவங்களை பொறுத்த வகையில எதையும் ஒரு ஆராய்ஞ்சு அதுல ஒரு தெளிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுல இறங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. இவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஆடி மாதத்தை பொறுத்த வகையில ராசிநாதன் 2ஆம் இடத்துல ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிறார் புதன். அடுத்து புதனோட சேர்ந்த சுக்கிரன், சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. 4ஆம் இடத்துல கேது பகவான். அடுத்து பாருங்க, 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும், 10ல ராகு பகவான் இருக்கிறதும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த கிரக அமைப்புகள் என்ன மாதிரி வேலையை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் 2ஆம் இடத்துல புதன் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல போய் இருக்கிறார். சேர்ந்தது 3 கூடைய சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பாக்யாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறார். அப்ப என்ன நடக்குது இந்த காலகட்டத்துல? வேலை, தொழில் சார்ந்த வருமானம்,
வருமானத்திற்கான வேலைகளை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்கணும். எதை பார்க்கணும்? வருமானத்திற்கான வேலையை பார்க்கணும். குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுவதற்கான வருமானத்தை நோக்கி ஓட வேண்டிய காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்குது. அதற்கான முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த காலகட்டம். ஏன்னா முயற்சி அதிபதியோட சேர்ந்து இருக்காரு இல்லையா? அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுடைய குழந்தைகளோட தேவைக்கும் குடும்ப தேவைக்கும் வருமானத்தை தேடி உழைக்கக்கூடிய, வருமானத்தை தேடி வெளியூர் வெளி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க இந்த காலகட்டத்துல நீங்க உங்களோட தேவைக்கான வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதே நேரத்துல இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க உங்களோட வருமானத்திற்கான வழியையும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். எந்த வழியில வருமானம் ஈட்டுறது, எது சரியான வழி அப்படிங்கிறத நீண்ட நாள் குழப்பத்துல இருந்தவங்க இந்த காலகட்டத்துல அதை சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. அப்ப வருமானத்தின் தேவைக்காக வேலை, தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த விஷயத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லது அது சார்ந்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே நேரத்துல குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம். அதே நேரத்துல குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக அரசு சார்ந்த லோன் கிடைக்கிறது அல்லது படிப்பு சார்ந்த விஷயத்தை நிறைவேற்றுறது, அதே போல குழந்தைகளோட எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பள்ளி குழந்தைகள் கல்லூரி வரை நல்ல காலகட்டமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் கைகூடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தாங்க அந்த காலகட்டம் உங்களை பொறுத்த வகையில. அடுத்து பாருங்க, 9ஆம் அதிபதி வக்ரம் அடைந்திருக்கிறார் சனி பகவான். அவரே 8 இருக்கிறார். அப்போ உங்களுக்கு சனியோட பாதிப்பு அப்படிங்கிற விஷயம்லாம் குறைஞ்சிருச்சு. அப்ப வேலை தொழில இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கிருச்சு. அப்ப தடைகள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது. 10ஆம் இடத்து ராகு. எப்படி இந்த காலகட்டத்துல ராகுவுக்கும் உங்களோட ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தாங்க. வேலை தொழிலுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்தீங்க இல்லையா? அதே நேரத்துல குடும்பத்தின் வருமானம், குடும்பத்தோட நிம்மதி சார்ந்த விஷயங்களுக்காக எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சுப செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஆமா, பெரிய செலவுகள் இல்லை, சுப செலவுகள் அப்படிங்கிறது உண்டு. 11 அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசியிலிருந்து பாத்தீங்கன்னாக்க 6 11 12ஆம் இடத்துல குருவோட போய் சேர்றார். அப்ப என்னன்னா வைத்தியம் பார்க்கணும். உடல் உபாதை சார்ந்த விஷயங்களுக்கு, அடிவயிறு சார்ந்த விஷயங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அடுத்து படிப்புக்காக வெளிநாடு போறது அல்லது வேலைக்காக வெளிநாடு போறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. வெளிநாடு யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். நீண்ட நாள் முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு. அப்ப எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு உண்டு. அடுத்து மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆமா, அஸ்யூஷுவலா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நார்மலா என்ன செலவுகள், மருத்துவமனை செலவுகள் இருந்ததோ அந்த செலவுகள் கண்டிப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லைங்க, உங்க ராசியில பாத்தீங்கன்னா மிருகசீனம், திருவாதிரை, புனர்பூசம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. 3 நட்சத்திரங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா விரைய செலவுகள், வெளிநாடு போறது, திட்டமிட்ட காரியங்கள்ல முதலீடு செய்யறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பல தொழில் வாய்ப்புகள் வாயிற்கதவை தட்டும். எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும். அதே நேரத்துல ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது உங்களோட தொழில் சார்ந்த அனுபவம் உள்ளவர்கள்ட்ட நீங்க எடுத்துக்கிட்டு செய்யறது தான் ரொம்ப நல்லது. அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களோட வீடு வண்டி வாகனங்களை சரி செஞ்சுக்கிறது, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பழைய பாக்கிகளை கொஞ்சம் செட்டில் பண்றது, ஆமா இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க இந்த காலகட்டத்துல செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்பாவோட உடல் நலனும் அதே நேரத்துல
உறவினர்கள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தாங்க இருக்குது. ஆக மொத்தத்தில் ஆடி மாதம் அப்படிங்கிறது இப்பேற்பட்ட பலன்களோட அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களை.